உலகெங்கும் வாழும் தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். அருணகிரிநாதருடைய கந்தர் அலங்காரத்தை நாம் சிந்தித்து வருகின்றோம். அந்த வகையில் 39வது கந்தர் அலங்கார பாடலை பார்த்துவிட்டு பின் விளக்கத்தை காணலாம். உதித்து ஆங்கு உழல்வதும் சாவதும் தீர்த்து எனை உன்னில் ஒன்றா விதித்து ஆண்டு அருள் தரும் காலம் உண்டோ. வெற்பு நட்டு உரக பதித்தாம்பு வாங்கி நின்று அம்பரம் பம்பரம் பட்டு உழல மதித்தான் திருமருகா மயில் ஏறிய மாணிக்கமே என்பது அருணகிரிநாதர் அருளிச் செய்த கந்தர் அலங்காரத்தினுடைய 39வது பாடல். இந்த பாடலிலே அருணகிரிநாதர் மிக அழகாக நம்முடைய பிறப்பு இறப்பு ரகசியத்தை இங்கே சுட்டி காட்டுகிறார். வரிக்கு வரியாக விளக்கத்தை பார்க்கலாம். உதித்து ஆங்கு உழல்வதும் சாவதும் தீர்த்து எனை உன்னில் ஒன்றா விதித்து ஆண்டு அருள் தரும் காலம் உண்டோ. இப்போது அருணகிரிநாதர் முருகனிடத்திலே ஒரு விண்ணப்பத்தை கேட்கிறார். என்ன விண்ணப்பம்? மனிதனாக பிறந்து விட்டோமேயானால் இந்த பிறப்பிலே ஒரு மனிதனாக பிறந்து விட்டோம். அதைத்தான் சொல்லுகிறார். உதித்து ஆங்கு உழல்வதும் சாவதும் என்று சொல்லுகிறார். ஒரு உயிராக பிறந்து விட்ட பிறகு என்ன, சில காலங்கள் வாழ்ந்து பின் இறந்து விடுகிறோம். சாவது என்பது இயற்கையாக ஒரு உயிராக பிறந்த அனைத்தும் ஒரு நாள் இறந்தே ஆக வேண்டும் என்பது விதி. ஆகவே பிறக்கிறோம், பின்பு நாள் வந்து விடுகிறது, இறந்து விடுகிறோம். இறந்து இந்த ஆன்மாவிற்கு எப்போதுமே முடிவு கிடையாது. அது மேல் உலகத்திற்கு சென்று மீண்டும் நம்முடைய கர்ம வினைகளுக்கு ஏற்ப சில காலங்கள் பொறுத்து உடனடியாகவோ பிறப்பு கொடுக்கப்படுகிறது. அப்படி கொடுக்கப்படக்கூடிய பிறப்பானது மனித பிறப்பாகவும் இருக்கலாம், வேறு ஏதேனும் பிறப்பாக கூட இருக்கலாம். மாணிக்க வாசகர் சொல்வது போல் புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகி பல்விரகமாகி பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் முனிவராய் தேவராய் வல்லசுரராகி என்று மணிவாசக பெருமான் பல பிறப்புகளை சுட்டி காட்டுகிறார். இப்படி ஏதேனும் ஒரு பிறப்பு அடுத்ததாக கொடுக்கப்படுகிறது. பின்பு அந்த பிறப்பையும் நாம் கழித்து இறந்து விடுகிறோம். இப்படி பிறந்து இறந்து பிறந்து இறந்து இது ஒரு சுழற்சியாக நடந்து கொண்டே இருக்கிறது. துன்பத்திலே உழன்று கொண்டே இருக்கிறோம். அதைத்தான் அருணகிரிநாதர் சொல்லுகிறார். உதித்தாங்கு உழல்வதும் சாவதும் தீர்த்து. இந்த பிரச்சனை என்னைக்குப்பா எனக்கு தீர்த்து வைப்ப? சும்மா இப்போ பார்த்தாலும் பிறக்கிறேன், நான் மறுபடியும் இறந்து போகிறேன், மறுபடியும் வேறு ஒரு உயிராக பிறக்கிறேன், அப்புறம் கொஞ்சம் காலம் வாழறேன், மறுபடியும் நிறைய பாவங்கள் புண்ணியங்கள் எதோ செய்கிறேன், மறுபடியும் இறந்து போகிறேன். இப்படியே ஒரு சுழற்சி போல இது நடந்துக்கிட்டே இருக்கு. இந்த சுழற்சியை தீர்த்து என்னை ஆட்கொள்வது என்றைக்குன்னு கேட்குறாரு. ஒன்றா விதித்து ஆண்டு உன்னில் ஒன்றா என்று கேட்கிறார். உன்னில் ஒன்றா விதித்து ஆண்டு அருள் தரும் காலம் உண்டோ. உன்னுள் என்னை ஐக்கியமாக்கிக்கொள், உன் திருவடிகளிலே என்னை சேர்த்துக்கொள். இப்படி பிறந்து பிறந்து இறந்து இறந்து நான் போயிட்டே இருக்கிறதுக்கு பதிலாக நீ என்ன செய்யணும் தெரியுமா? உன்னுடைய அருள் என்று சொல்லக்கூடிய அந்த பேரருள் பெருங்கருணையை காட்டி, அந்த நீழ்கடலை காட்டி என்னை ஆட்கொண்டு உன்னில் சேர்த்துக்கொள், உன்னில் ஒன்றாக இரண்டர கலக்கும்படி செய்வாயாக, முக்தியை எப்பவா கொடுப்ப அப்படின்னு கேட்குறாரு. அப்படிப்பட்ட ஒரு காலம் இருக்கா முருகா அப்படின்னு முருகனிடத்திலே ஒரு கோரிக்கையை வைக்கின்றார் அருணகிரிநாதர். அடுத்து இப்போது முருகப்பெருமானுடைய உயர்வுகளை சொல்ல வேண்டும் அல்லவா? அடுத்த வரிகளில் வெற்பு நட்டு உரக பதித்தாம்பு வாங்கி நின்று அம்பரம் பம்பரம் பட்டு உழல மதித்தான் திருமருகா மயில் ஏறிய மாணிக்கமே. இப்போது அருணகிரிநாதர் ஒரு வரலாற்று விஷயத்தை இங்கே குறிப்பிட்டு காட்டுகிறார். ஒரு புராண நிகழ்வை நமக்கு உணர்த்துகிறார். என்னது? அமிர்தம் கடைந்த வரலாறு. தேவர்களுக்கு நோய்பிணி சாக்காடு என்று வருகிறது. அப்போது அமிர்தத்தை உண்டால்தான் இதை தீர்த்து வைக்க முடியும் என்பதற்காக திருமாலிடத்திலே சென்று விண்ணப்பம் செய்கிறார்கள். அப்படி பெருமாள் என்ன செய்கிறார் என்றால், மந்தாரமலையை மத்தாக, பார்க்கடலிலே மந்தாரமலையை மத்தாக வைத்து அதைத்தான் வெற்பு நட்டு என்று சொல்லுகிறார். வெற்பு என்றால் மலை. அப்படி மந்தார மலையை நட்டு உரக பதித்தாம்பு என்று சொல்லுகிறார். அப்படி மந்தார மலையை கொண்டு போய் பார்க்கடலிலே மத்து போல் வைத்து விடுகிறார்கள். அடுத்து பதித்தாம்பு வாங்கி நின்று அம்பரம் பம்பரம் பட்டு உழல. அடுத்து வாசுகி என்று சொல்லக்கூடிய அந்த பாம்பு, அந்த பாம்பை, பாம்புகளுக்கெல்லாம் தலைவியாக இருந்த அந்த வாசுகி பாம்பை கயிறாக, ஒரு மத்து போட்டு கடைனம்னா கயிறு வேணும் இல்லையா? அப்படி அந்த பாம்பை கயிறாக அந்த மலையின் மீது சுற்றி
தலைப்பக்கம் அசுரர்களும் வால் பக்கம் தேவர்களும் சேர்ந்து இழுத்து கடைகிறார்கள். அது எப்படி இருக்கிறது என்றால், பம்பரம் அம்பரம் பட்டு உழல மதித்தான். அப்படி அந்த கயிற்றால் வளைத்து நின்று பம்பரம் போல் சுழலுமாறு பார்க்கடலை கடைகிறார்கள். அப்படி கடைந்து ஒவ்வொரு பொருளாக வருகிறது. இறுதியாக அமிர்தமும் கிடைக்கிறது. இதை நாம் அந்த வரலாற்றிலே பார்க்கிறோம். அப்படி இந்த அமிர்தம் கடைவதற்கு மூல முக்கிய காரணமாக அமைந்தது யார்? இந்த திருமால். பெருமாள் தானே, அவருடைய திருமருகரே என்று குறிப்பிடுகிறார். இப்படி உயர்வாக தேவர்களை காக்கும் பொருட்டு அமிர்தம் கடைந்து அந்த அமிர்தம் கடைவதற்கு தலைவனாக இருந்த அந்த திருமாலுடைய திருமருகனே, மயில் மீது எழுந்தருளி வரக்கூடிய மாணிக்கமே என்று சொல்லுகிறார். மாணிக்கம் அந்த நவரத்தினங்களிலே உயர்வாக சொல்லக்கூடிய மாணிக்கத்தை முருகனோடு ஒப்புமைப்படுத்தி மயில் மீது ஏறி வருபவனே, பக்தர்கள் ஒரு துயர் என்று சொல்லவுடன் ஓடிக்கூட வரமாட்டான். மயில் எப்போதுமே அப்படியே தயாரான நிலையிலே இருக்கும். மயில் மீது ஏறி உடனடியாக வந்து விடுவான். எப்படி அருணகிரிநாத பெருமானுக்கு காட்சி கொடுத்தான் கம்பத்திளையோன் என்று திருவண்ணாமலையிலே மயில் மீது தூணை பிளந்து கொண்டு வருகிறான் முருகன். அப்படி எந்தை வருக ரகுநாயக வருக மைந்த வருக மகனே இனி வருக என்று அருணகிரிநாத பெருமான் அழைக்க 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 முருகப்பெருமான் மயில் மீது ஏறி வந்து விடுகிறார். அதுபோல்தான் அந்த நிகழ்வை, அந்த அமிர்தம் கடைந்த நிகழ்வை நமக்கு சுட்டி காட்டுகிறார். எப்படி இந்த பம்பரம் போல இந்த கயிறை வைத்து உழன்று கொண்டே இருக்கிறார்களோ, பார்க்கடலை கடைகிறார்களோ, அதுபோல நானும் இந்த பிறப்பு இறப்பு என்று சொல்லக்கூடிய அந்த சுழற்சியிலே உழன்று கொண்டே இருக்கிறேன். இதை தீர்த்து பிறப்பற்ற நிலையை கொடுத்து உன்னில் என்னை ஒன்றாக கலக்குமாறு நீ செய்துவிட வேண்டும் முருகா. இந்த பிறப்பையும் இறப்பையும் வேறறுத்து எனக்கு முக்தி நலனை நீதான் அருள வேண்டும் என்று அருணகிரிநாத பெருமான் கேட்கிறார். ஆகவே இந்த பாடலில் முருகப்பெருமானுடைய உயர்வுகளோடு சேர்த்து திருமாலுடைய குணநலன்களையும் சொல்லக்கூடிய அற்புதமான இந்த பதிகத்தை அருணகிரிநாத பெருமான் அழகாக அமைத்திருக்கிறார். பிறப்பற்ற நிலை ஏற்படுவதற்கு இந்த பதிகத்தை நாம் அன்றாட முருகனிடத்திலே பாராயணம் செய்தால் நம்முடைய பிறப்பை வேறறுத்து முருகன் முக்தியை வழங்குவான். மீண்டும் அடுத்த கந்தர் அலங்காரத்தில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.